கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்துக்கு 125 நாள்ல 15 லட்சம் பேர் வந்து அஞ்சலி செலுத்தினதுனால அது ஒரு ரெக்கார்டா வந்து மாறி இருக்கு. லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அவங்க சார்பாக வந்து அந்த ரெக்கார்டுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து கொடுத்துருக்காங்க அவங்க குடும்பத்தாரிடம். அது மட்டும் இல்லாமல் அமைதியான முறையில் வரவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சாப்பாடு வந்து போடப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதையும் வந்து அந்த அமைப்பு பாராட்டியிருக்காங்க. ஓகே, அதற்கப்புறமாக பாலா இருக்கார் இல்லையா, கேபிஐ பாலா, கேபிஐ அவருக்கு வந்து ஒரு அவார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். ஓகே, நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அவார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவார்டு. அதை வந்து பாலாக்கு கொடுத்துருக்காங்க. அதை வாங்கின கையோட பாலா இங்கே வந்த உடனே விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்தில் வச்சு விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறாரு. செலுத்துறதுக்கு அப்புறமாக அந்த இடத்துல ஒரு அம்மா வந்து அவங்களுடைய பையனோட படிப்புக்கு உதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாலா கிட்ட. அப்பவே அவர்கிட்ட இருக்கிற ரூபாய் எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. அவன் அப்படியே வந்து பாக்கெட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்து அந்த ஃபேமிலிக்கு வந்து கொடுக்குறாரு. இதுவுமே வந்து சமூக வலைதளங்களில் இப்பொழுது பாராட்டுகளை வந்து பெற்றுக்கொண்டிருக்கு. இருந்தும் ஒரு மனிதன் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு, சாதனை படைக்கிறாரு. ஆமா, அது வந்து கேப்டன் வாழ்ந்து கொண்டே வந்து பல பாராட்டுகளை வாங்கி கொண்டிருக்காரு கேபிஒய் பாலா அவர்களுக்கும் நம்மளுடைய பாராட்டுகளை வந்து தெரிவிச்சுக்கிறோம். வாழ்ந்தோம் அப்படின்னு வாழக்கூடாது. எப்படி வாழ்ந்தோம், பிறந்தோமா வாழ்ந்தோமா சத்தோமான்னு இருக்கக்கூடாது. எப்படி வாழறோம் அப்படின்றதான். நீ எத்தனை பேர் கொடுத்துருக்க? நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன். எனக்கு கூட முதல்ல ஏதாவது எவ்வளோ வேணும்? சரி வேண்டாம், எனக்கு கடன் வாங்கக்கூடாதுன்னு. கடன் வாங்கக்கூடாதா? ஏன்? நேற்று கடன் வாங்கன்னு சொன்னேன் என்கிட்ட நீ அப்படின்னு. ஆமாம் ஆமாம், நேற்று தான் கேட்டேன். கடன் என்பது வாங்கக்கூடாது. கடன் அன்பை முறிக்கும், சில நேரங்களில் கை காலையும் முறிக்கும், எலும்பையும் முறிக்கும். அதனால வந்து கடன்களை நம்ம வாங்குவதை குறைந்தபட்சம் நம்ம தவிர்க்கணும். ஓகேவா? அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரா? அந்த கதை இல்லை, இது வேற கதை. ஒரு ஊர்ல வந்து ராஜாவுக்கு மந்திரி இருந்தாங்களாம். இந்த மாதிரி கதைகள்லாம் நீ சிறு வயதுல கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன், பள்ளிக்கூடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ராஜா வந்து வேட்டைக்கு போயிட்டு வரான். அந்த கதை இல்ல, அந்த கதை இல்லையா? இது கொஞ்சம் வேற மாதிரியான கதை. சரி சரி சரி, நீ சொல்லு அந்த ராஜா கதையெல்லாம் இப்ப எதுக்கு? வேண்டாமா? ஆமா, நீ சொல்ல வந்தது சொல்லு. நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்ல வந்து கஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு சாணி இருக்குல்ல, மாட்டு சாணி, அதை வந்து கலந்து அல்ல அதை மட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. வேற எங்கேயும் இல்ல, திருப்பூர்ல தான். திருப்பூரில் மாட்டு சாணத்தை கஞ்சா என ஏமாற்றி விற்ற இருவர், அதை வாங்கி இருவரும் கைது அப்படின்னு வாங்கி கைதானவங்க மனநிலை நினைச்சு பாரு. கைதாக என்னையுமா கைது பண்றீங்க? கைதாகிறது தான் ஆகிறேன். ஒரு கஞ்சா வாங்கி கைதா இருந்தா கூட மனசாரி இருக்கும். சாணியை வாங்கி 2 பொட்டலம் வாங்கணும், 2 இழுப்பு இழுத்து சாணியை வாங்கினதுக்கெல்லாம் கைதா. இருந்தாலும் நீ அதை கஞ்சா நினைச்சுதானே வாங்கினேன் அப்படிங்கிற அடிப்படையில காவல்துறையினர் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. ஆனா என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, இந்த கஞ்சா கும்பல் ஏன்டா எங்க தொழிலே கலப்படத்தை கொண்டு வரீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி அவங்க தான் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். ஓ, மற்றவங்க ஒரிஜினல் கஞ்சா. சரி, இருந்தாலும் எப்படி இதை வித்துட்டு காசு வாங்கிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிரலாம்னு பார்த்துட்டாரோ? நடக்கும். மாட்டு சாணியை அப்படியே கொடுத்தா வாங்க முடியாது. அது கொஞ்சம் காய வச்சு கொஞ்சம் சில கெமிக்கல்லாம் பண்ணிருப்ப போலயே. சொல்ற கரெக்டா சொல்ற, காய வைக்கணுங்கிற இல்லைங்க, அது பார்க்கும்போது அப்படி இருக்கும். காய வச்சு கொஞ்சம் பாத்துருக்கா? அப்போ மாட்டு சாணி ரோட்ல தான் கிடக்குது. எங்க மாட்டு சாணி சொல்லி கஞ்சா சொல்லிட்டு, கஞ்சாலாம் என்னன்னு கஞ்சா பார்த்தது இல்லையா? இந்த யூடியூப்ல பாக்குறேன்ல, யூடியூப் கூகுள்லாம் வச்சு தேடும்போது இல்ல நியூஸ்ல கூட வந்து பிடிபட்டதை வந்து புகைப்படம் போடுறாங்க. அப்புறம் கூகுள்ல வந்து இலை ஒரு மாதிரி இலை வருது, பாத்துருக்கேன். பாப் மார்லி இலை. பாப் மார்லி. ராகுல் காந்தி அவர்கள் வயநாட்டில் போட்டி போட போறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போல போட்டி போட்டுட்டாரு, எலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமாக நான் இன்னொரு தொகுதியில போட்டி போட போறேன் அப்படின்னு நேரா உத்தரப்பிரதேஷ் கிளம்பி போய் ரேபரேலியில போட்டி போட போறாரு. கேரளால கூலிங்கா இருந்திருக்கும், இப்போ உத்தரப்பிரதேசல பயங்கர ஹாட்டா இருந்திருக்கும். அரசியலும் சரி வானிலையும் சரி எல்லாமே தான். ஸோ இங்கே கூலிங்கான ஏரியாவில் வந்து போட்டி போட்டு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ ரேபரேலி போய் ரேபரேலி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் ராகுல் காந்தி அப்படிங்கிறதான் செய்தி. ஆமா, ரேபரேலியில் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. எப்படி 2 இடம் ஜெயிச்சிட்டாரா? பிரதமர் தானா? 2 இடம் ஜெயிச்சிட்டாருன்னா 2 இடம் ஜெயிச்சிட்டாருங்கிறதுக்காக பிரதமர்னு சொல்ல முடியாது. 2 இடம் ஜெயிச்சிட்டாரா என்ன பண்ணுவாரு? 2 இடத்துலயும் எம்பியா இருப்பாரு. இல்ல அவனோட ரிசைன் பண்ணிட்டு அவங்களுடைய தோஸ்த் யாருன்னா நிக்க வைப்பாரு. சரி, என்னவோ நாளைக்கு ஏன் இதை இப்படி பண்றாங்க அப்படின்னா, ஒரு பிரதமர் வேட்பாளரா வரக்கூடியவர் அவங்க வந்து 2 தொகுதியில வந்து போட்டி போடுவாங்க. ஒரு தொகுதியில வந்து லூஸ் பண்ணா கூட ஒரு தொகுதியில வின் பண்ணி அதை வச்சு பிரதமர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணுவாங்க. அதுக்காக தான் அந்த பிளானிங் தான் இது. இவரே அதை பண்றாரு அப்படிங்கிறது என்னுடைய ஜெனரலான ஒரு கேள்வி. ஓகே ஓகே, எல்லோரும் இப்படித்தான் வந்து சிரித்துக் கொண்டிருப்பார்கள். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு
இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும் பொழுது அங்கே சிரிப்பது யார்? 60 ரூபா. 60 ரூபாயா? 70 ரூபா போடலாம். அங்கே சிரிப்பது யார், அழுவது யார் தெரியும் அப்போது. நான் ஒரு கை பார்க்கிறேன், நேரம் வரும் கேட்கிறேன், பூனை எல்லாம் புலிதான் என்று போக போக காட்டுகிறேன் அப்படிங்கிற பாடலை போட்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் சமூக வலைதளங்களில் எழுதி கொண்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. சரி, ஓகே நண்பர்களே, ரேபரேலியில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வின் பண்றாரா இல்லையா, அப்படிங்கிறத நம்ம வயநாட்டிலையும் வின்னா லூசா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தபடியாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. பொதுச் செயலாளர் மட்டும் இல்ல, அவர் பொதுச் செயலாளர். பழைய செயலாளர் யாரு? இப்பதான் வந்தாரா? 3 நாள் ஆகுது இல்ல? 3 நாள் ஆகல. அப்புறம் என்ன சொல்றேன், வருஷக்கணக்காக போகுது. என்னப்பா பேச போற? அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏன்னா கிரிஞ்ச போடுவோம்ல, அதனால போட்டேன். போதும். விடியா திமுக அரசின் ஊழல்களை தொடர்ந்து மக்களிடத்தில் அம்பலப்படுத்தும் சவுக்கு மீடியா ஊடகத்தை. எப்படி? ஆஹா, எடப்பாடி அவர்களே. ஆமா, போட்டிருக்க. நம்ம தம்பி தானே சவுக்கு, நமக்கு தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சரி, இல்லையா? பின்ன நமக்கு அவர் கை கொடுத்தாரு. இன்னைக்கு அவருக்கு பிரச்சனை போது நம்ம கை கொடுக்கணும், அவருக்கு கை கொடுக்கணும். சவுக்கு மீடியா ஊடகத்தை தமிழங்க எடப்பாடி பச்சை தமிழன், பாத்தீங்களா? அந்த உணர்வு இருக்கு. புரட்சி விட்டுட்டேன். புரட்சி தமிழன். ஓகே. சவுக்கு மீடியா ஊடகத்தை முடக்கும் முனைப்பில் அந்நிறுவன ஊழியர்கள் மற்றும் வாசகர்களை குறிவைத்து காவல்துறையை ஏவி பொய் வழக்குகளில் கைது செய்யும் விடியா அரசின் அராஜக போக்கிற்கு என்னது கண்டனம். இப்படியே பண்ணிருந்தீங்கன்னா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி மட்டும் கிடையாது, முக்கியமான அதிமுக நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் ட்வீட் போட்டிருக்காங்க. சவுக்கு மீடியாவின் ஊழியர்கள் மற்றும் வாசகர்கள் மீதான அரசியல் காழ்ப்புணர்ச்சி ஏவல்களை உடனடியாக கைவிட்டு மக்களாட்சி 4ஆம் தூணான ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகளின் சுதந்திரமான செயல்பாட்டை உறுதி செய்யுமாறு விடியா அரசின் முதல்வரை வலியுறுத்துகிறேன். #பிரஸ் ஃப்ரீடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பத்திரிகை சுதந்திரம் என்பது முக்கியம். நீங்க வந்து சவுக்கு அவர்களுடைய அந்த குரல்களை, ஜனநாயக குரலை வந்து நெரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதிமுக சும்மா இருக்காது, பொங்கி எழுந்துரும் அப்படின்னு வந்து எழுந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர். அதே போல சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன வந்து எக்ஸ்தலத்தில் பதிவு பண்ணியிருக்காருன்னா, உதயநிதி ஸ்டாலின் போட்ட பொய் வழக்கில் ஜாமீன் பெற்று சவுக்கு செய்தியாளர் கார்த்திக் கோவிந்தராஜன் விடுதலை. ஓகே, நீங்க பொய் கேஸ் போட்டீங்க, ஜாமீன்ல வந்து விடுதலை ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து அவர் போட்டிருக்கிறாரு. அதான் விடுதலை தான் ஆறாங்கல்ல, அப்புறம் என்ன போட்டு நெருக்கிறீங்க அப்படின்லாம் பேசிட்டு இருக்கு. விடுதலை 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 யாருக்கு? சவுக்கு மீடியாக்கு. சரி, ஓகே. இப்படியாக போயிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ட்வீட் போட்டாரு அப்படின்னும் பொழுது கட்சிக்காக எவ்வளவு ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுத்துருக்காரு இந்த ஒரு வருஷம். ஸ்ட்ராட்டஜியா? ஆமா. என்ன ஸ்ட்ராட்டஜி? என்ன ஸ்ட்ராட்டஜினா என்ன சொல்றது, ஸ்ட்ராட்டஜி எதுவும் படியில. காங்கிரஸை கொண்டு வரலான்னு பார்த்தோம், முடியும். சரி, ஓகே. ஏதோ ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரலான்னு பார்த்தாரு, அதுவும் சரி விடுன. ஸ்ட்ராட்டஜி ஏதோ பண்ணிருக்காருன்னு அவங்க நம்புறாங்க, அதனால வந்து சப்போர்ட்டா இருந்திருக்காருல, ட்வீட் போட்டிருக்காரு, சப்போர்ட்டா இருந்திருக்காங்க, அதெல்லாம் உண்மைதான். ஓகே, அதனால ட்வீட் போட்டிருக்காங்க. இது குறித்து நம்மளுடைய சேனல்ல சவுக்கு அவர்களுடைய முன்னாள் ஆதரவாளர் திரு பிரதீப் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. வாய்ஸ் ஆஃப் சவுக்கு அப்படிங்கிற ஐடியை மெயின்டைன் பண்ணி அதில் வந்து போஸ்ட் மீம்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாரு. அவரை கூட வந்து கைது பண்ணாங்க. ஸோ அவரை வந்து நாங்கள் இன்டர்வியூ பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சா? இல்லை, விரைவில் ரிலீஸ் ஆகும். சரி, அது நம்ம சேனல்ல இருக்கும், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. முக்கியமான நிறைய உண்மைகள் அதுல உடைபட்டு சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. பாருங்க, அடுத்தபடியாக ஜோதிகா இருக்காங்க இல்லையா, ஜோதிகா சூர்யா அவர்களுடைய யாரு? சூர்யா இல்ல, என்ன சூர்யா ஸ்லிப்பர்யாங்கிற? சூர்யா நடிகர் சூர்யாவுடைய மனைவி நடிகை ஜோதிகா வந்து அது என்னங்க அது ஒரு ஃபங்க்ஷனுங்க. அந்த ஃபங்க்ஷன்ல வந்து பிரஸ் மீட் நடத்துறாங்க. ஓகே, அப்ப வந்து கேக்குறாங்க, ஓட்டு போட வந்த மாதிரியே தெரியலையே. எப்ப எலெக்ஷன் நடந்தாலும் நீங்க ஓட்டு போட்ட மாதிரி தெரிய மாட்டேது. நான் வருஷம் ஓட்டு போட்டுட்டு தான் இருக்கேன். வருஷம் இல்ல மேம், 5 வருஷத்துக்கு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப கேப் போடுறாரு இவரு. சார், வருஷம் நான் நீங்களே புரிஞ்சுக்கணும், தேர்தல் அது வந்து நான் ஓட்டு போட்டுட்டு தான் இருக்கேன். அது வந்து பெருசா ஆன்லைன் ஓட்டு பப்ளிசிட்டி பண்றது. ஆன்லைன்ல கூட நான் போட்டுருவேன். ஆன்லைன்ல வீட்ல இருந்தபடி ஆன்லைன்ல சிஸ்டம் இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, எல்லா சிஸ்டம் இருக்கு. ஏன் சிஸ்டம் இருக்குல்ல, அதை போடுவோம்ல. அப்படி வருஷம் போடுவாங்களாமே. வருஷம் போடுவாங்கிறது விட்டு ஆன்லைன்ல ஓட் போட முடியுமா? ஆன்லைன்ல போட முடியாதுண்ணே. ஒரு வயதானவங்க, முடியாதவங்களுக்கு கூட வீட்டுக்கு வந்து ஓட்டு வந்து போட்டு வாங்க. ஆனா அவங்க ஆன்லைன்ல சொல்லவே இல்லை பாது. அப்படியா? ஆன்லைன் சொல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதனால நான் வந்து அப்படி ஒர்க் போறேன் வரேன், கடைசியில மிஸ் ஆகும், அப்புறம் போடுவேன், அப்புறம் ஆன்லைன் சொல்றாங்களா? சொல்றாங்க இல்லங்க, அப்படி சொல்லி இருக்க மாட்டாங்க. ஆன்லைன் என்ன சொல்றாங்க நீங்களே பாருங்க. வருஷம் ஓட் போடுவேன். சில டைம்ஸ் 5 வருஷத்துக்கு மேல 5 வருஷத்துக்கு இல்ல, ஆமா 5 வருஷத்துக்கு சாரி. சம்டைம்ஸ் நம்ம பிரைவேட்லி ஆல்சோ வி வோட். அது ஆன்லைன் கூட இருக்குல்ல. சோ it's not always every time everything is publicized. There is a private side to life also. ஆன்லைன்ல போட்டாங்கல்ல ஓட் இருக்கு, சிஸ்டம் இருக்கு. என்னவோ எனக்கு தெரியலப்பா. நடிகர்கள் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது
சிறப்பு சலுகை கொடுத்துருப்பாங்களோ என்னவோ இருக்கானதெல்லாம் தெரியலப்பா. எனக்கே மண்டை குழம்பிடும் போல. எனக்கே இந்த தடவை தான் என்ன தெரியும் அப்படின்னா, எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து அவங்களுடைய பாட்டி ஓட்டு போட்டாங்க அப்படின்னு அவங்களுடைய கையில இருக்கக்கூடிய ஆமா முடியை அது கொண்டு வந்திருந்தாங்க. புகைப்படம் எடுத்து போட்டிருந்தாப்புல. அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி என் பாட்டிக்கு வந்து போக முடியல, அதனால அவங்க ரொம்ப வயசானவங்கிறனால எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு நாளோ முந்த நாளோ வந்து வீட்டுக்கு வந்து ஓட்டு போட ஓட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் வந்து அப்படின்னு நடந்துச்சு. சொன்னாங்க. ஆனா இந்த ஆன்லைன் சிஸ்டம் வந்ததாக ஆன்லைன்ல ஓட்டு போடுறதா இருந்தாதான் எதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும்? 100% பதிவாயிடும். பதிவாயிருமே, பூரா பேலும் போட்டுருவாங்க வீட்டுல உட்காந்தே ஓட்ட. நேர்ல வரணும் தான் வரமாட்டாங்க. நானும் இப்போ வீடியோ பண்ணிக்கிட்டே இருந்து எலெக்ஷனா இருந்துச்சுன்னு வச்சுங்க, வீடியோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது டக்குன்னு வீடியோ ஓட்ட போட்டு வந்து வீடியோ பண்ணுவேன். நான் லீவ் போட வேண்டிய அவசியம் இல்லை. 2 நாள் லீவ் போட்டேன் நான். அவசியமே இல்லை. என்ன சொல்றேன் இல்ல அதை சாக்கா வச்சு தான் நம்ம வீட்டெல்லாம் போய் பார்த்துட்டு வரோம். அதுக்கும் போக முடியலன்னா சரி அப்போ வந்து அந்த சிஸ்டத்தை கொஞ்சம் டிலே பண்ணுங்க. சரி, ஓகே. சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் 3 பேர் ஒரு நபரை வந்து கடுமையாக தாக்குறாங்க ரோட்டில் வச்சு. இவங்க வந்து ஹெவி டிராஃபிக் ஆகுது. என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பைக்கில் காரெல்லாம் போயிட்டு இருக்காங்களே அவங்க, இந்த முன்னாடி இது வந்து வாகனம் ஓட்டிட்டு போனவர் வந்து வழி விடலை, அதனால 2 பேருக்குள்ள வந்து கைகலப்பாயிருச்சு. 3 பேர் சேர்ந்து ஒருத்தரை வந்து கடுமையாக தாக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து செய்தியில் வருது. அந்த தாக்குற வீடியோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தரை வந்து 3 பேர் ரொம்ப கடுமையாக தாக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய டிராஃபிக் போலீஸ் வந்து அதை பெருசாக தடுக்காமல் அதை வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. அடிக்கிறவங்களை வந்து நார்மலாக சார் விடுங்க சார் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க டிராஃபிக் போலீஸ் அதனால வந்து அவங்க சட்ட ஒழுங்கு காவல்துறை மாதிரி செயல்பட முடியாது அப்படின்னு நம்ம சொன்னாலுமே, ஒரு ஆளை போட்டு 3 பேர் அடிக்கிறாங்க, ஒரு 3 காவலர்கள் வந்து போக்குவரத்து காவலர்கள் அங்க இருக்காங்க அப்படின்னும் பொழுது அந்த அளவுக்கு கூட தடுக்காம இன்னும் கொஞ்சம் முனைப்போட செயல்பட்டு தடுத்திருக்கலாம். அங்க தடுக்கவே வந்து விடுங்க சார் ஏதோ ஒரு நார்மலா அவங்கள வந்து ட்ரீட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அங்க பைக்ல போயிட்டு இருக்கிற ஒருத்தர் கூட கிராஸ் பண்ணி போகும்போது, சார் என்ன சார் பார்த்துட்டு இருக்கீங்க, தடுங்க சார் அப்படின்னு அங்க இருக்கிற பப்ளிக் ஒருத்தர் சொல்றாரு. கடைசியா வீடியோ எடுத்துட்டு இருக்கிறவரை கூட இந்த வீடியோ, சார் என்ன சார் நீங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க, போய் தடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அந்த பக்கம் போயிட்டு இருந்தவங்க நிறைய பேர் கூட ஏன் காவல்துறை இப்படி தடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு போறதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த காணொலி வந்து சமூக வலைதளங்களில் இப்போ வைரலா பரவிட்டு இருக்குது. பரவிட்டு இருக்கிற நேரத்தில் கூட எல்லா இடத்துலையும் இந்த காணொலிக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாமே ஏன் காவல்துறையினர் அந்த தாக்குனவங்களை தடுக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் மக்கள் எழுப்பிட்டு இருக்கக்கூடிய கேள்வியா இருக்கு. இதுல 3 பேர் தாக்கியிருக்காங்க. 3 பேர் தாக்குனதுல வந்து ஒருவர் வந்து பாஜகவை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொருவர் வந்து காவல்துறையை சேர்ந்த நபர் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அவர் வந்து சொல்லி ஃப்ராட் பண்ணிருக்காரு அப்படின்னு வந்து சில செய்திகள், காவல்துறைன்னு வந்து பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு செய்திகள் வருது. இவங்க 3 பேரையுமே வந்து காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே அந்த போக்குவரத்து காவலர்கள் 3 பேரும் இன்னும் முனைப்பா செயல்பட்டு அவ்வளோ அடி விழுது அவர் மேல. ஆனா இவங்க அவ்வளோ அலட்சியமாக அதை அணுகுறாங்க அப்படின்னும் போது பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. நீங்களும் அந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க. ஹலோ இங்க பாருங்க. மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த போஸ் அவர்கள் மீது ஆளுநர் மாளிகையில் பணிபுரியக்கூடிய ஒரு பெண் வந்து பாலியல் புகார் வந்து கொடுத்துருக்காங்க. பாலியல் ரீதியாக இவர் என்ன அணுக முயன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் ஆளுநர் என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதி வெல்லும் அறம் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விளக்கத்தை, இது பதில் இல்லையே அப்படின்னு எடுத்துக்கலாமா எனக்கு தெரியல, இப்படி வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. இது வந்து பொய் குற்றச்சாட்டு, இதை வந்து நம்ம சட்ட ரீதியாக அணுகி உடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை வந்து ஆளுநர் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் மாளிகைக்குள்ள காவல்துறை நுழையும் வந்து தடை விதிச்சிருக்காரு. சட்ட ரீதியாக அணுகிறீங்க அப்படின்னா காவல்துறை வரலாமே, வந்து விசாரிக்கலாமே. ஸோ கைது பண்ணிட்டீங்கன்னா அப்போ சட்ட ரீதியாக அணுகுன்னு ஏன் சொல்றீங்க? அது தவறு தம்பி. காவல்துறை ஆளுநர் மாளிகைக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஆனா நீங்க சட்ட ரீதியாக அணுகிக்கங்க, சட்ட ரீதியாக கேஸ் போடுங்க, அங்கே கோர்ட்டில் பார்த்துக்கும். அப்படிங்களை விசாரிக்கிறோன்னா எப்படி? கோர்ட்டில் தான், கோர்ட்டில் வச்சு விசாரிச்சுக்கணும். இப்படியாக ஒரு புதிய பரபரப்பானது மேற்கு வங்க அரசியலில் வந்து போயிட்டு இருக்கு. பார்த்தீங்களா என்ன பண்றாங்க, என்னென்ன நடக்குது. சரி, ஓகே. அடுத்து, நேற்று இரவு சைதாப்பேட்டையில் 3 மணி நேரமாக அல்லது ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கரண்ட் கட் ஆகிற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. எதுக்கு கரண்ட் போகுது, எதுக்கு வருதுன்னே தெரியல. ஆமாம், நேற்று இரவு வந்து தொடர்ச்சியாக கட் ஆகிருக்கான். 3 மணி நேரம் கரண்ட் வேற இல்லையா, அது வேற ரெகுலராக வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. சைதாப்பேட்டையுடைய எம்எல்ஏ யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மரியாதைக்குரிய அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள். ஸோ வந்து அவர்கிட்ட வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. அவர் வந்தாருங்களா? வந்து பார்த்தா வரல, அவர் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அவர் வந்து பிஸியாக இருக்கிறதுனால அவர் வந்து பார்க்கல. ஸோ வந்து அவர்கிட்ட எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வைக்கணும் அப்படின்னு அந்த இருக்கக்கூடிய பலரும் வந்து கேட்டதாக நமக்கு தெரிய வருகிறது. ஸோ இப்படி தான் வந்து கரண்ட்டே இல்லாமல் பாவம் அந்த மெயின் ரோடு, அண்ணா சாலை மெயின் ரோட்டில் வந்து உட்காந்து அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டம் பண்ணாலாவது கரண்ட் வருமா? அப்படி கரண்ட் வரும்னு
கரண்ட் எங்க வருது வரலன்னு தானே போராட்டம். எலெக்ஷன் முடிஞ்ச இதுமேட்டு வந்தா என்ன வரலாம் என்ன உனக்கு ஏன் கொடுக்கணும் நான் கரண்ட் 26 எலெக்ஷன் வரும்ல, வரும் அப்போ கொடுத்துருவோம்ல கரெக்டா. அப்போ இது கரன்சியா? கரண்ட்டுங்க என்னங்க நீங்க. சரி ஓகே. சைதாப்பேட்டையிலே இந்த நிலைமையா? அப்போ அங்கே ஏதாவது என்ன சொல்றது, ஏதாவது அணில் ஓடி இருக்குமோ? இல்லை டிரான்ஸ்ஃபார்மர் ஏதாவது வெடிச்சிருக்கும். இப்போ மற்ற ஏரியா நம்ம ஏரியாலாம் ஒன்றும் கரண்ட் போடல. ஆமா நம்ம ஏரியால போல கரண்ட் போகாமலே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு இல்லையா? சரி என்ன பண்ணுறது, கரண்ட் போனால் இன்னும் ரொம்ப கஷ்டம் தான் வெயில் காலத்தில். அதனால தான் அந்த மக்கள் சாலையில் வந்து போராடுற அளவுக்கு ஈடுபட்டிருக்கிறாங்க. இது நேற்று இரவு நேரங்களில் சமூக வலைதளங்களில் ஒரு பேசப்படும் பொருளாக மாறிடுச்சு. இன்று இதோடு வந்து நம்ம முடித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சி நாளை புது கண்டென்ட்டுகளோடு, எது இந்த வெயில் இந்த கஞ்சாய் தான் புது கண்டென்ட், கரண்ட் வரல அதுலேயும் புது கண்டென்ட்டை நம்ம கொண்டாந்து தான் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். என்ன பண்ணுறது, காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னா இப்போ இதை ஷூட் பண்ணிட்டு இருக்க டைம் வந்து மணி 5. இது வரைக்கும் வந்து எக்ஸ் தளம், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் இது மாதிரியான பல இடங்களில் பல கண்டென்ட்டுகள் தேடி தான் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குறோம். அதனால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் ரிலீஸ் ஆகக்கூடிய வீடியோக்களை கண்டு கழியுங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.